வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே கெட்டு போஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? போன பதிவில் நான் உங்களுக்கு கெட்டு எப்படி பிஹேவ் ஆகுது, போஸ்ட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு தான் சொன்னேன். இந்த தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இனிமேல் சொல்லிக் கொடுக்குறதுல உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு பார்த்தோம். ஓகேங்களா? கடைசியாக இப்போ இங்கே கொடுத்துருந்தாங்க ஹெச்டிபி கெட்னு இதுக்கு தான் பயன்படுது, ஹெச்டிபி போஸ்ட் வந்து இதுக்கு தான் பயன்படுதுன்னு பார்த்தோம். பட் ஆனால் கெட்டுக்கும் போஸ்ட்டும் ஒரே பிஹேவியர் தான் பண்ணுன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம செட் பண்ணுற ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் ரிக்வெஸ்ட் பாடியை பொறுத்து தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பேராமீட்டரை நீங்கள் வந்து கெட் மெத்தட்லையும் போஸ்ட் மெத்தட்லையும் யூஸ் பண்ணோன்னா லிமிட்டட் டேட்டா தான் சென்ட் பண்ண முடியும். இதுவே கெட் மெத்தட்லையும் போஸ்ட் மெத்தட்லையும் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பாடி பயன்படுத்தினீங்கன்னா எவ்வளோ டேட்டா வேணால் சென்ட் பண்ண முடியும். அதுக்கான டெமோ வந்து போன கிளாஸில் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கெட் ரிக்வெஸ்ட் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தென் போஸ்ட். ஸோ இட் யூஸ்டு மோர் தென் த போஸ்ட் ரிக்வெஸ்ட். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கெட் ரிக்வெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, போஸ்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த பாயிண்டில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. அடுத்து கெட் ரிக்வெஸ்ட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் செக்யூர் பிகாஸ் த டேட்டா இஸ் எக்ஸ்போஸ்ட் இன் த யூஆர்எல் பார். அதே மாதிரி போஸ்ட் ரிக்வெஸ்ட் இஸ் கம்பேரிட்டிவ்லி மோர் செக்யூர் பிகாஸ் த டேட்டா இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட் இன் த யூஆர்எல் பார்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ரிக்வெஸ்ட் வந்து லெஸ் செக்யூர்ன்றாங்க. ஏன்னா நீங்கள் டேட்டா அனுப்புனீங்கன்னா அந்த டேட்டா வந்து அட்ரஸ் பாரில் தெரியும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் போன கிளாஸில் டெமோ காமிச்சேன். கெட் ரிக்வெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து டேட்டாவை ரிக்வெஸ்ட் பாடி வழியாகவும் அனுப்பலாம். ஓகேவா? ரிக்வெஸ்ட் பாடி வழியாக அனுப்பும்போது அந்த சமயத்தில் நீங்கள் கெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணாலும் டேட்டா செக்யூர் தான். ஏன்னா அந்த டேட்டா வந்து அட்ரஸ் பாரில் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பாடி யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் அதே மாதிரி போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை பயன்படுத்தி ரிக்வெஸ்ட் பாடி வழியாக டேட்டாவை சென்ட் பண்ணாலும் அந்த டேட்டா வந்து அட்ரஸ் பாரில் தெரியாது. ஏன்னா நம்ம ரிக்வெஸ்ட் பாடி வழியாக அனுப்புறதுனால டேட்டா வந்து செக்யூராக போகும். போஸ்ட் ரிக்வெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு அந்த சமயத்துலேயும் நம்மளுக்கு என்ன ஆகும், டேட்டா வந்து அட்ரஸ் பாரில் தெரிய தான் செய்யும். ஓகே. என்ன ஒரு வித்தியாசம்னா, நீங்கள் போஸ்ட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணோன்னா ப்ரௌசரில் வந்து நம்மளால் அந்த பர்டிகுலர் ஏபிஐயை இன்வோக் பண்ண முடியாது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரௌசரை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, மற்ற கிளைண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கல. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் வந்து நான் வந்து ஒரு ஏபிஐ நான் டெவலப் பண்ணுறேன். அந்த ஏபிஐக்கு வந்து நான் ரிக்வெஸ்ட் பேராமீட்டரை கொடுக்குறேன் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணணும்னு வச்சுங்களேன், அந்த ஏபிஐ வந்து ப்ரௌசர் வழியாக நம்மளால் இன்வோக் பண்ண முடியாது. ப்ரௌசர் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து எந்த ஏபிஐ கொடுத்தாலும் அதை கெட்டாக தான் எடுத்துக்கும், கெட் ரிக்வெஸ்ட்டாக தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ அதை நம்ம பார்ப்போம். இங்கே இப்போது நான் இதையே வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மெத்தடையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் எம்ப்ளாயி இன்ஃபோ போஸ்ட் மேப்பிங் கொடுக்குறேன். போஸ்ட் மேப்பிங் கொடுத்துட்டு இங்கே மாற்றி விட்டுறேன், போஸ்ட். என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த மெத்தட் அப்படியே காப்பி பண்ணேன், அதை வந்து போஸ்ட் மேப்பிங்காக மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா இதே பேராமீட்டர் தான் இதுக்கும் இருக்குது, அதே மாதிரி வேலை தான் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு மெத்தடை நான் இன்வோக் பண்ணேன்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும் எங்கள் கிளைண்ட் சைடில் இருந்து. ஓகேங்களா? இப்போ இதை ப்ரௌசர் வழியாக இன்வோக் பண்ணி பார்ப்போம். சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் ஏபிஐ இன்வோக் பண்ண நம்ம என்ன பண்ணணும், we have to use employee/post. ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்கிட்ட யூஆர்எல் இருக்குன்னு நினைக்கிறேன். employee/post. அதுக்கப்புறமா நம்ம என்ன பேராமீட்டர், இந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த பேராமீட்டர். ஓகே, நான் கொடுத்துட்டேன். ப்ரௌசரில் போயிட்டு
இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் போயிட்டு நான் கொடுக்குறேன். பாருங்கள், ஒயிட் லேபிள் எரர் பேஜ் இருந்துச்சு. ஓகேங்களா? ப்ரௌசரில் வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை அனுப்ப முடியாது. ப்ரௌசரில் போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்ப முடியாது. ஓகேங்களா? இங்கே எரர் பாருங்கன்னா வந்திருக்குன்னு. சார் நான் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்புகிறேன். ரிக்வெஸ்ட் மெத்தட் கெட் நாட் சப்போர்ட்டட்னு வருது. இப்போ இந்த ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணால் எனக்கு எந்த எரர் வருது? கெட் நாட் சப்போர்ட்டட்னு வருது. ஏன்னா நான் இங்கே வந்து போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டும் போஸ்ட் மெத்தடாக தான் இருக்கணும், போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக தான் இருக்கணும். பட் ஆனால் இது ப்ரௌசரில் நீங்கள் போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஏபிஐ நீங்கள் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணாலும் ப்ரௌசர் பை டிஃபால்ட்டாக அதை வந்து கெட்டாக தான் எடுத்துக்கும். அதனால தான் நம்ம வந்து இங்கே எரர் அடிக்குது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் பிரகாரம் நம்ம கெட்டு வழியாக அனுப்புகிற டேட்டா செக்யூர் இல்லை தான். கரெக்டு. கெட்டு வழியாக நீங்கள் ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து நாட் செக்யூர். பட் ஆனால் கெட்டு வழியாக நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பாடி யூஸ் பண்ணிங்கன்னா அது செக்யூர் தான். ஓகேவா? அது செக்யூர் தான். ஓகே. இந்த இடத்துல போஸ்ட் ரிக்வெஸ்ட் இஸ் கம்பேரிட்டிவ்லி மோர் செக்யூர் பிகாஸ் த டேட்டா நாட் எக்ஸ்போஸ்ட் இன் த யூஆர்எல். இப்போ இந்த இடத்துல வந்து இது போஸ்ட் ரிக்வெஸ்ட் தான். இது போஸ்ட் ரிக்வெஸ்ட். ஆனால் என்னால் சர்வரில் சென்ட் பண்ண முடியல, ப்ரௌசர் வழியாக சென்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? பட் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், இது போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல அட்ரஸ் பாரில் டேட்டாலாம் தெரியுது பாருங்கள். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் போஸ்ட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, கெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரிங்க, ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வழியாக நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணிங்கன்னா அது அட்ரஸ் பாரில் தெரிய தான் செய்யும். போஸ்ட் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் சரி, கெட் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பாடி வழியாக அனுப்பிச்சிங்கன்னா அட்ரஸ் பாரில் டேட்டா தெரியாது, அந்த டேட்டா செக்யூர் டேட்டா. ஓகே. ஏன்னா நமக்கு விசிபிளாக இருக்க போகிறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் மேட் த்ரூ த கெட் மெத்தட் ஆர் ஸ்டோர்ட் இன் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் ஏபிஐ நோட் பண்ணுறீங்க ப்ரௌசர் வழியாக, அந்த ரிக்வெஸ்ட் வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்றது இது வந்து கெட் மேப்பிங்களா, அப்போ வந்து இது வந்து கெட் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் நம்ம அனுப்பணும் இங்கேருந்து. ஓகேவா? இப்போ இங்கே அனுப்புகிற ப்ரௌசர் வந்து அனுப்புகிறேன் நான் அனுப்பிட்டேன். சாரி, இதுதான் ஃபுல் யூஆர்எல் இதுதான் பேராமீட்டரோட. ஓகே, பேராமீட்டரோட இதுதான் இப்போ அனுப்புகிறேன். இது ப்ராப்பர் கெட். இது இப்போ அனுப்புகிறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. இப்போது இதை வந்து புக்மார்க் பண்ணலான்றாங்க. அதாவது இந்த டேட்டா வந்து ப்ரௌசர் இதில் ஸ்டோர் ஆகுன்றாங்க. அதே மாதிரி புக்மார்க்கும் பண்ணலான்றாங்க. இந்த 2 பாயிண்ட்டாக தான். ப்ரௌசர் இதில் ஸ்டோர் ஆகும், அதே மாதிரி புக்மார்க்கில் ஸ்டோர் பண்ணலான்றாங்க. அது எப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் புக்மார்க்கில் போய் நான் டெஸ்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் ஃபோல்டரு. டெஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே போயிட்டு திருப்பியும் புக்மார்க்கில் டெஸ்ட் அதே யூஆர்எல் வந்துச்சு பாருங்கள். ஸோ கெட் ரிக்வெஸ்ட் வழியாக நீங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா ப்ரௌசரில் அதை வந்து நான் புக்மார்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் இதே மாதிரி போஸ்ட் ரிக்வெஸ்ட் நீங்கள் அனுப்பிச்சிருக்கேன், இந்த கால் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா போஸ்ட் ரிக்வெஸ்ட் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா பை டிஃபால்ட்டாக கெட்டாக தான் எடுத்துக்கும். ஓகே. இங்கே என்ன சொல்கிறாங்க, போஸ்ட் மெத்தட் ரிக்வெஸ்ட் cannot be saved in புக்மார்க்னாங்க. அப்படி கிடையாது. போஸ்ட் மெத்தட் ரிக்வெஸ்ட் cannot be saved in புக்மார்க்னு கிடையாது. இது ஃபெயிலியர் ஆனாலும் இதை நான் சேவ் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஐ கேன் சேவ். இப்போ என்ன சேவ் பண்ணுறது நான் நேம் வந்து போஸ்ட்னு கொடுத்துட்றேன். டன். ஓகேவா? இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், இங்கே கிளியர் பண்ணிடுறேன். இப்போ திருப்பி அதை நான் ஓப்பன் பண்ணுறேன், அந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை. டெஸ்ட்டில் போயிட்டு போஸ்ட் கால் பண்ணுறேன். பாருங்கள், அந்த டேட்டாலாம் அப்படியே புக்மார்க்காக இருக்குது பாருங்கள். போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் அது பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகுது, புக் மார்க் பண்ணுறது ரெண்டுமே கெட்லேயும் பண்ண முடியும், போஸ்ட்லேயும் பண்ண முடியும். என்ன வித்தியாசம்னா கெட்டில் பண்ணிங்கன்னா அந்த கால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். போஸ்ட்டில் வழியாக பண்ணிங்கன்னா போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து ப்ரௌசர் வழியாக பண்ணும்போது அந்த கால் போகாது. ஏன்னா அது வந்து ப்ரௌசர் பை டிஃபால்ட்டாக கெட்டாக தான் எடுத்துக்கும். மற்றபடி அந்த ரிக்வஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரிலையும் ஸ்டோர் ஆகும், அதே மாதிரி புக் மார்க்லேயும் ஸ்டோர் ஆகும். எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து ப்ரௌசர் வழியாக கால் பண்ண முடியாது. ஓகே, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. அதுக்கு இப்போ வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி நான் ஓப்பன் பண்ணுறேன், அதை நான் காமிக்கல உங்களுக்கு. ஹிஸ்ட்ரி இங்கே பாருங்கள் இருக்கா, ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் கீழே இருக்கிறது வந்து கெட்டுன்னு நினைக்கிறேன், அது எனக்கு வந்து கரெக்டாக வந்துடும். திருப்பி அதே மாதிரி இது பாருங்கள், இது வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட் நினைக்கிறேன் இது. ஓகேவா, அது எரர் வந்துச்சு. மற்றபடி அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வந்து கெட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, போஸ்ட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த பர்டிகுலர் யூஆர்எல் ஏபிஐயை டேட்டாவோட நீங்கள் வந்து புக் மார்க் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, ப்ரௌசர் வழியாக நீங்கள் வந்து ஒரு கெட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும், ப்ரௌசர் வழியாக நீங்கள் ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாது. பை டிஃபால்ட்டாக ப்ரௌசர் வந்து நீங்கள் அனுப்புகிற எந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட் இருந்தாலும் அது கெட்டாக தான் கன்சிடர் பண்ணி அனுப்பும். கெட் ஏபிஐ தான் வந்து கெட் ஏபிஐயாகவே கன்சிடர் பண்ணி அனுப்பும். அதனால நம்மளுக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது ஃபெயிலியர் ஆகுது. மற்றபடி அது ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகும், அதை நம்ம புக் மார்க் பண்ணலாம். ஓகே, request made through get method are stored in the cache memory. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா வந்து கேஷில் ஸ்டோர் ஆகும். அது போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கெட்டாக இருந்தாலும் சரி, கேஷில் ஸ்டோர் ஆகும். அதே வித்தியாசம் தான். போஸ்ட் வந்து ப்ரௌசர் வழியாக பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகும், கெட்டு வந்து ப்ரௌசர் வழியாக பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா டேட்டா பாஸ் த்ரூ கெட் மெத்தட் கேன் பி ஈஸிலி ஸ்டோலன் பை அட்டாக்கர் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கெட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா அட்ரஸ் பாரில் தெரியும். அந்த சமயத்தில் அட்டாக்கர் வந்து ஈஸியாக அந்த டேட்டா வந்து ஸ்டோலன் பண்ணலாம், திருடிடலாம். ஓகேங்களா, இதுவே அதே கெட் மெத்தடில் நீங்கள் அந்த டேட்டாவை ரிக்வெஸ்ட் பாடி வழியாக அனுப்பும்போது அந்த டேட்டாவை ஸ்டோலன் பண்ண முடியாது, அப்போது அது செக்யூர். ஓகேங்களா, சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் போஸ்ட். ஒரு போஸ்ட் மெத்தட் வழியாக நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை ரிக்வெஸ்ட் பாடி வழியாக அனுப்பிச்சிங்கன்னா அது செக்யூர். இதுவே போஸ்ட் மெத்தட் வழியாக நீங்கள் ஒரு டேட்டாவை ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வழியாக அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து நாட் செக்யூர். ஓகேங்களா, ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா HTTP கெட் ரிக்வெஸ்ட்டும் HTTP போஸ்ட் ரிக்வெஸ்ட்டும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். டெக்னிக்கலி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா, ஆனால் there are some logical difference. கெட்டை இப்போ தான் யூஸ் பண்ணோம், போஸ்ட்டை இப்போ தான் யூஸ் பண்ணோன்னு சொல்லி வச்சுட்டாங்க. HTTPன்றது ஒரு ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா, அந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா HTTP கெட் ரிக்வெஸ்ட்டை வந்து இந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுங்கள், HTTP போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை வந்து இந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி கெட் ரிக்வெஸ்ட்டும் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டும் டெக்னிக்கலி சேம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த கிளாஸில் கெட் ரிக்வெஸ்ட்டை எப்போ பயன்படுத்தணும், போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை எப்போ பயன்படுத்தணுன்றதை நான் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். மோஸ்ட்லி மேட்ச் ஆகும், எல்லாமே மேட்ச் ஆகும் சொல்ல முடியாது, மோஸ்ட்லி மேட்ச் ஆகும். ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து லாஜிக்கல் டிஃபரன்ஸ் தான் சொல்லுது. இதெல்லாம் லாஜிக்கல் டிஃபரன்ஸ், டெக்னிக்கலாக வந்து எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கெட்டுன்னா என்ன, போஸ்ட்னா என்னன்றது. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உறவுகளுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸ்ப்ரிங் போட்டை வந்து உங்கள் தாய்மொழியில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா
தயவுசெய்து இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் ஒரு நல்ல வீடியோவோட வரேன். அன்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் சுரேஷ்.